தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதயா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பிற்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணாமதம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு ஒன்ட்ட கொடுத்தாச்சும்பா. தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு ஒன்ட்ட கொடுத்தாச்சும்பா. தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்தாச்சும்பா. அவருடைய எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி மகாபெரிவா பேசியிருக்கா. அவருடைய வார்த்தை அதனால தான் அப்படியே தலைப்பாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி அனுபவங்களே இந்த ஒரு சேனலில் மட்டுமே, உங்களுக்கு நிறைய சேனல் இருக்குது பெரியவாளை பற்றி உண்மையான சம்பவங்களை சொல்கிறத அப்படியே மாற்றாமல் அப்படியே சொல்கிற சேனல் இது ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் போய் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னா சொல்லுங்கள் அதையும். ஏன்னா பெரியவா கொடுத்த தைரியத்தில் தான் அதை நான் சொல்கிறேன். பெரியவா தானே இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோன்றுறது. இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. மன்னார்குடி இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்டு தான். மன்னார்குடி வி சுவாமிநாத ஐயர் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து காயநல்லூர் அப்படின்ற ஒரு இடம். அதாவது தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறது தான். குலதெய்வம் வந்து சாஸ்தா இருக்குது, இஷ்ட தெய்வம் வந்து ராமராம். இவன் வந்து மெட்ராஸில் மின்ட்டு பாரிஸ் அதுக்கு இருக்க அந்த டவுனுன்னு அங்கே அவர் இருந்தார், வசிச்சுட்டு இருந்தார். இவரோட தம்பி அவரும் அங்கேயே வந்துட்டார், கூட செட்டில் ஆகி இங்கே வந்துட்டார். இவருக்கு அடுத்த பிறந்தவர், இவர் பிறந்தார்னா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸில் மினிட்டில் அவர் பிறந்திருப்பார். அதனால் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இவர் மாதிரியே அவரும் இருப்பார். இவ வந்து தம்பி பேர் வந்து பாலசுப்ரமணியம். இவர் பேர் வந்து சுவாமிநாத ஐயர், அவர் பாலசுப்ரமணியம் தம்பி. 2 பேரும் என்ன பண்ணால் ப்ரொவிஷன் பிஸ்னஸ் பண்ணுறா அந்த இடத்துல. மளிகை கடை அது மாதிரி நல்ல லாபம் இருக்குது, அது ஓடின்னு இருக்குது. திடீர்னு அப்படின்னு சொல்கிறார் இந்த சுவாமிநாத ஐயர். அது திடீர்னு நான் பெரியவா அனுகிரகம் பண்ணலன்னா எதுவுமே நானும் திடீர்னு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். திடீர்னு எனக்கு எப்படி எனக்கு முட்டாளுக்கு எப்படி அது மாதிரி ஞாபகம் பண்ணணும்னு தோணும் இந்த சேனல் அப்படின்னா பெரியவா ஐடியா கொடுக்குறா பண்ணுறேன். பெரியவா அந்த மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் கொடுக்கலன்னா என்னால் முடியுமா? என்னால் சத்தியமாக முடியாது. நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். எனக்கு அதுக்கு வெட்கமும் கிடையாது. இந்த சொல்கிற அருகதை எனக்கு இல்லை. ஆனால் பெரியவா கொடுத்ததுனால எனக்கு இந்த பண்ணின்னு இருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எந்த தைரியமும் எனக்கு ஒரு அருகதையும் கிடையாது. இவருக்கு திடீர்னு தோணித்தான், நம்ம இந்த மாதிரி மளிகை பண்ணுறோமே, இதை கொண்டு போய் கொஞ்சம் ஒரு இதில் சாமான்களை கொண்டு போய் மடத்துக்கு சேர்த்தா என்ன கொஞ்சம் அப்படின்னு தோணித்தான் அவருக்கு. ஏன்னா காஞ்சி மடம் ஒரு நாளைக்கு கிளம்பினார், ஒரு வேன் எடுத்துட்டார். 12 மூட்டை அரிசி, 40 கிலோ சேனக்கிழங்கு, அப்புறம் நிறைய காய்கறிகள் இதெல்லாம் வெளில வாங்கிட்டார். ஏன்னா இவர் வந்து மளிகை கடை தானே வச்சுருக்கார். நிறைய வாழைப்பழம், அப்புறம் வாழை இலை இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வேனை எடுத்துட்டு இவருடைய குடும்பம், தம்பி வரல மாத்திரம் கிளம்பி நேர மடத்துக்கு போனார், காஞ்சி மடத்துக்கு. காஞ்சி மடத்தில் நுழைஞ்சி இதெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டே இருக்கார். அப்போ வந்து ஒரு சாஸ்திரிகள் இருந்தாராம். அவர் சாஸ்திரிகள் வந்து கேட்டாராம், மடத்தில் இருக்குவார். அவர் வந்து இவரை சுவாமிநாத ஐயர் பார்த்துட்டு எங்கேருந்து வர என்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டாராம். அவன் இந்த மாதிரி இங்கே இருக்கோம், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம், அதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னாராம். அவர் வேறு எதுவும் சொல்ல, என் தம்பி எங்கூட தான் இருக்கான், அவன் ட்வின்னு, அவன் என்ன மாதிரி இருப்பான், அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட சொல்லிக்கல. இவள் வந்தது தான் இவள் பேச முடியும். ஏன்னா பக்தர்கள் வந்து ஏடாபடமாக பேச மாட்டாள். இதெல்லாம் மற்ற சொல்லி முடிச்சிட்டா. அப்புறம் வந்து பெரியவா கிட்ட இவாளே போய் நின்ற உடனே பெரியவா நமஸ்காரம் பண்ணி அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். எந்த பூர்வீகம் என்னது, எங்கேருந்து வரோம், எங்கேருந்து எப்போ மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆனால், அப்பா பேர் என்ன, எல்லாத்தையும் விஷயங்கள்லாம் சொன்னான். ஆனால் கூட ஒரு பையன் இருக்கான், அதெல்லாம் சொல்ல. இங்கே பிஸ்னஸ் வந்து தம்பியோடு சேர்ந்து பண்ணுறேன்னு சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிஸ்னஸ்
எப்படி பண்ணுற அப்படின்னு பெரியவா கேட்டால் இந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த மளிகை சாமான்கள்லாம் பண்ணுறாரு இல்லையா, இந்த பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணுற நீ, பார்ட்னர்ஷிப்பாக என்ன விஷயம்னாரு. இல்லை என் தம்பியோடு சேர்ந்து பண்ணுறேன்னாரு. அப்போ இவருக்கு அப்புறம் பிறந்தவர் தம்பியாக இருந்தாலும் தம்பியாக இருக்க முடியும். அதனால் இவர் ட்வின்லாம் சொல்லிக்கல. பெரியவா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டார். பெரியவா சொன்னாலும் சிரிச்சுட்டே சொன்னாலும், உங்ககிட்ட கடன் வாங்கிப்பா சில பேர். கடன் வாங்கிட்டு நான் அநேகமாக மேபி லைக் ஒரு 10 அரிசி மூட்டை கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவாராக இருக்கும். அது மாதிரி இருக்கலாம் மேபி. அதுக்கான செட்டில்மெண்ட் வந்து பண்ணணுமே. பண்ணும்போது இவர் தம்பி எங்கள் கடையில் உட்காந்துருந்தாருன்னா அவரை மாதிரியே இவர் இருப்பார் போல இருக்குது. அது பெரியவாளுக்கு தெரியும். பெரியவா கிட்டே இவ சொல்லலை, என் தம்பின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட செட்டில் பண்ணிவிட்டு அவள் போயிடுவா போல இருக்குது. இவர் வந்து திருப்பி அதே ஆட்களை கேட்கும்போது, என்னப்பா கடன் வாங்கினீங்களே கொடுக்கலையேன்னு ஒரு மாதிரி கேஷுவலாக கேட்டால் அவளுக்கு கோவம் வந்துடும். உன் தம்பிக்கிட்ட தான்ப்பா கொடுத்தேன், உன் தம்பிக்கிட்ட இல்லை உங்ககிட்ட அன்றைக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு வேணாம். எங்கே கொடுத்தேன்னு இவர் சண்டை போடும்போது அவர் சொல்லுவாராம். ஏன்னா அவளுக்குள்ளே வாக்குவாதம் வரும்போது அப்புறம் அந்த தம்பியாக இருக்கும்னு அவருக்கு தோணித்து. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நடந்துருமா. இவர்கிட்ட இவர் 2 பேரில் இவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். அதனால் இவர் கொஞ்சம் கடன் கொடுத்துருவார். கடன் கொடுத்ததை செட்டில் பண்ணுறது யாருன்னா தம்பிக்கிட்ட பண்ணிவிடுவா. பெரியவா அதுக்கு எப்படி அவருக்கு தெரியும். முதல்ல ட்வின்னுன்னே சொல்லலை, இவர் மாதிரியே அவர் இருப்பார்னு சொல்லலை. இவர் மாதிரியே அவர் இருந்தாலும் உடம்பு வாகெல்லாம் அதே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்க. அவர் விபூதி இட்டுருக்காருன்னா அவரும் அப்படியே இட்டுருக்கணும். அவர் வெறும் பாழ நெத்தியோடு அவர் இருக்கக்கூடாது. இவர் எப்படி இருக்காரோ அவர் மாதிரி அவர் இருக்கணும். அது எப்படி இருக்காருன்னு தெரியுது, இவரை மாதிரியே அவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவள் கன்ஃபியூஸ் ஆவா. பேசுகிறது அப்படியே இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. அதனால் இவர் 1000 ரூபாய் கடன் வாங்கிறாருன்னா 100 நாள் வரும்போது வேறு சாமான்கள் வாங்கும்போது மேபி அவர் எதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லலை அவர் அனுபவத்தில். நான் மளிகை சாமான் வாங்குறதுனால அதுவாக இருக்கலாம், கடன் இருக்கலாம். அந்த இதில் வாங்குவா இல்லையாவா, கடனில் இதை வாங்கி. அதனால் இதை வந்து அங்கே தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அவள் போயிடுவா. ஆனால் தம்பின்னு தெரியாது, அவளுக்கு பேர்லாம் கேட்டுக்க மாட்டா, கொடுத்துட்டு போயிட்டு இதை தானே இருக்கார் இவகிட்ட தான் வாங்கணும் கொடு. அதனால் பெரியவா சொல்கிறான்னா, உன்கிட்ட கடனாக பணம் வாங்கிப்பா, கடன் வாங்கிப்பா, அவங்ககிட்ட பணத்தை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு உன்கிட்ட கொடுத்துட்டேன்பா இல்லையா அப்படின்னு பெரியவா சொல்லி சிரிச்சான்னா, பெரியவா பரமேஸ்வரன் இது சாதாரண ஒரு அனுபவம் இல்லையே, இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் பரமேஸ்வரன் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு தோணித்தான், அந்த ஒரு தடவை ட்ரிப் போயிட்டு வந்தவொடனே இனிமேல் மடத்துக்கு நம்ம அடிக்கடி போய் இந்த மாதிரி கொடுப்போன்ட்டு ஒரு பீரியாடிக்கலாக கொண்டு வந்து இதே மாதிரி கொண்டு வந்து மடத்தில் சாமான்களை இறக்கிட்டு போவாளாம். அந்த காலத்தில் 75 ரூபா ஒரு அரிசி மூட்டை இருந்தது, இன்றைக்கி 1500 ரூபா. அந்த இன்டர்வியூ போது சொல்கிறாரு. இருந்தாலும் எங்களுக்கு குடும்பத்துக்கு அவ்வளோ க்ஷேமம் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம்னு சொல்கிறார். பெரியவா பரமேஸ்வரன் கண்ணு வச்சுட்டாருன்னா போருமே, அவருடைய அனுகிரகம் இருந்தால் இப்படி தான் நம்மளுக்கு புத்தி வரும். ஜெய் ஜெய்சங்கர் ஆசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரர் மகாபிரிய பாதவேஸ்வரர்.